அண்ணனுக்கு கிடையாதான். ஏதுதான் ஒழுங்கா கிடைக்கிறான். என்னடா என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா ரஜினி ஸ்டைல். மண்டபத்தாண்ட காத்து நிற்கிறாரு. அவரை நம்பி நான் இங்கே வர தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு தைரியம் இருந்தா இங்க வந்து பேசணும். பொட்ட பையன். அன்னைக்கு மட்டும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் தெரிஞ்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு தானே வந்திருப்பீங்க. ஏன் சார், உங்க அப்பா மில்ல பேசிட்டு இருந்தத நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அவர் எப்பவுமே அப்படிதான். எனக்கு இப்போ நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அப்புறம் வேலை போயிடுச்சுன்னா அவளை விட்டுட்டு போக வேண்டியதானே? அம்மா, இவர்தாம்மா அந்த ஒரு நாள் கணவர். உட்காருங்க தம்பி. ஒரு நிமிஷம். நீ நினைச்சா எங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லையா? அன்னைக்கு உங்க அப்பா பேசின பேச்சுக்கு, அதுவும் உங்க முன்னால பேசின பேச்சுக்கு, அந்த குடும்பத்துல வாழ எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை. அதுவும் உங்களை போல ஒரு கோயை நம்பி வர நான் தயாராகவும் இல்லை. சாப்பிடுங்க தம்பி. என்னதான் முடிவுக்கு வந்தீங்க? ஏண்டா நான் சொல்லி நீ உன் முடிவை மாத்திக்க போறது? அம்மா, ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப எனக்கு கல்யாணம் ஆசையே கிடையாது. அப்படி நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட ஒரு ஆம்பளையா பார்த்து கட்டி வைமா. இந்த பதில் உங்களுக்கு கூட தான். உன் வளையல் மீட்டுக்கிட்டு வந்தேன். ஹோட்டல் செலவுக்காகத்தானே இந்த வளையல் அடமானம் வச்சோம். பரவாயில்ல, நீங்க என் விருந்தாளியா தங்குதான் நினைச்சுக்கிறேன். எடுத்துட்டு போங்க. நீங்க வளையல் போட்டுக்கிட்டா கூட தப்பில்லை. அந்த தம்பி ஏதாவது செஞ்சுக்க போறான். அட, நீங்க வேறம்மா, ரோஷம் இருக்கிறவன் தான் தற்கொலை பண்ண. சுதாகர் சார் அப்படி நடந்து கொள்வார்னு நான் நினைக்கவே இல்லை. நீ சந்தோஷமா இருக்கணும். Be cheerful. நான் இப்போ இங்கிலீஷ் கத்துக்கிறேன். அவர் ரொம்ப நல்லவர். இங்க எனக்கு எந்த குறையும் இல்லை. மாமனார் மாமியா பிச்சி புடுங்கள். நத்திங். நீயும் சூசி அண்ணாவும் பக்கத்துல இல்லைங்கிற குறைய தங்க அம்மாவுக்கு என் அன்பை சொல்லவும் உன் பிரியமுள்ள நேரி ஆசீர்வாதம். வரதட்சணை பெருசா கேட்காதவங்களா நீங்க பாருங்க. ஏதோ நாமும் கொஞ்சம் கொடுத்தாகணும். அதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவ படிச்ச பையனா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறவனா ஏற்பாடு பண்ணுங்க. கவலைப்படாதமா ஜானகி. நம்ம கன்சாமுல 2வது பையன் சேகரா என்னமோதான் அவன் பேரு. எல்சியை படிச்சுட்டு கலெக்டர் ஆபீஸ்ல டிரான்ஸ்பரா இருக்கான். முடிச்சு விடுறேன். நம்ம செல்விக்கு என்னமா குறைச்சல்? இந்த ஊர்ஜனங்க கண்டதெல்லாம் பேசி நீ சோத்து கஷ்டப்படாம இருக்க பாரு. பொறுக்க மாட்டானு போராமக்கார பசங்க. விட்டு தள்ளுமா. ஏமா ஜானகி, பொண்ணுக்கு சம்மதம் தானே? ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ நம்ம சதாசிவம் பண்ணாச்சே. என்னமா வாழ்ந்த மனுஷன். நான் வரேம்மா. 2-3 நாள் விவரத்தை சொல்லி அனுப்புறேன். ஏமா
மருமகனை தேடுறியா? நீ ஒருத்தருக்கு மனைவியா இருந்தா தானம்மா மாமியார் ஆக முடியும். அவங்க அம்மாவுக்கு புருஷன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து போறான். தாலி கட்டிக்காத அம்மாவுக்கு மட்டும்தான் அவன் புருஷனா இல்ல மகளுக்கும் சேர்த்துதானான்னு தான் தெரியல. நாக்குல நரம்பு இல்லாம பேசுற பசங்க பேச்ச நம்பி. தாஸ், உனக்கு எங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். அவங்க பேசுறதுல உண்மை இல்லைன்னே வச்சுக்குவோம். இருந்தாலும் ஊர் பல விதமா பேசுற குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கணுமான்னு தான். ஆமா சொன்னா முதலியார் உனக்கு ஞாபகம் இருக்காது. அந்த அம்மா அவருடைய சம்சாரம். அவர் 2வது பையன் சேகர் கலெக்டர் ஆபீஸ்ல டிராஃப்ட்ஸ்மேனா இருக்கா. வணக்கம். ஹலோ. உங்க மக தானே சின்ன வயசுல பார்த்தது. உங்க ஒய்ஃப் விசால மாதிரியே இருக்கா இல்ல பத்மா? அம்மா, அவர் என்ன பேர் சொன்னாரு? சொர்ணா. லட்சணமா இல்ல? பிரமாதமா இருக்கு. நீங்க வரைச்சதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னது என்ன இல்லப்பா, என் உடம்பு. எப்படியான கூட பிடிச்சிருந்தா பணத்தை கொடுத்து கூட்டிட்டு போறான். பணத்தை வாங்கிட்டு கூட்டிட்டு போறாங்களே, அதான் கல்யாணமா? என்னம்மா பேசுற? ஒரு குடும்ப பொண்ணு பேசுற பேச்சா இது? குடும்ப பொண்ணு அது இவங்க எல்லாம் எங்கப்பா மதிக்கிறாங்க? செல்விக்கு என்ன குறைச்சலன்னு வேண்டாம்னு சொல்லி போயிட்டாங்க. குடும்ப பொண்ணா வாழறது இல்லப்பா, ஊரு வாழ விடணும். விடுமா, கொஞ்சம் ரசம் போடுமா. உன்னை பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ளை சொன்னதும் எனக்கு இருந்த சந்தோஷம் வரதட்சணை 10,000 வேணும்னு சொன்னதும் செத்துடுச்சு. அப்பா அடிக்கடி சொல்லுவியே, ஒரு பொண்ணு எப்பவுமே காப்பாத்திக்க வேண்டியது கற்புன்னு. இல்லப்பா, எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டியது காசுப்பா, காசு. கற்ப வித்தாவது காசு சேர்த்துட்டா அந்த காசுக்காக எச்சலையில சாப்பிட கூட தயாரா இருக்கானுங்க. எங்க கம்பெனில 10,000 ரூபாய்க்கு சீட்டு கட்டிருக்கேன்பா. வரதட்சணை தர தயாருன்னு நாளைக்கு எழுதி போட்டுடுங்க. அந்த காசுக்காக எச்சலையில சாப்பிட கூட தயாரா இருக்கானுங்க. அவருக்கு உண்மையில இருக்கிற பாசம் புரிஞ்சிருமோன்னு பயந்து அப்பவே கருத்தடை பண்ணிக்கிட்ட விடா. கட்டிக்கிட்டவனுக்கு தான் பெத்துக்கணும்னு ஆசை இருக்கும், வச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு வேண்டான்னு தான் தோணும். ஆரம்பத்துல இருந்தே அவரை கண்டாலே உனக்கு பிடிக்கல. கண்டாலே இல்லம்மா, நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. ஆமாண்டி, அப்படிதான் இருக்கணும். அப்பதானே உன்னை 4 பேர் நன்றி கிட்டவன்னு சொல்லுவாங்க. ஓனா மாதிரி இருந்தப்ப உன்னை எடுத்து வளர்த்து பெருசா படிக்க வச்சார்ல, நீ அப்படித்தான் பேசணும். அப்பதானே உன் படிப்புக்கு மரியாதை. 4 எழுத்து படிக்காம இருந்திருந்தா நல்லது கெட்டது தெரியாம இருந்திருக்கும். நீ கை காட்டுறவனுக்கு கழுத்தை நீட்டிருப்ப. அம்மா செல்வி, ஒரு பொண்ணு ஆம்பளை துணை இல்லாம வாழ முடியாதுன்னு அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டவமாலா.
அப்பா அண்ணன் தம்பி இந்த உறவெல்லாம் கூட ஒரு பொண்ணுக்கு கொஞ்ச நாளைக்கு தாமா துணையா இருக்க முடியும். புருஷன் ஒத்தந்தாமா கடைசி வரைக்கும் துணைவனா இருக்க முடியும். ஏமா எனக்கு செல்வின்னு எப்படி பேர் வச்சியோ தெரியல, திருமதி ஆகிற பாக்கியம் எனக்கு கிடையாதுமா. ஆமா தெரியாம தான் கேக்குறேன், இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன மகனா சொல்றாங்க, சக்கலத்தீன்னு சொல்றாங்க. அழுவுரி அம்மா? ஹாய் செல்வி. எங்க இந்த பக்கம் சொர்ணா கல்யாணத்துல லென்ஸ் போட்டு தேடினா காணும். அவ உனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாச்சே, பட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முன் அனுபவம் வேலைக்கு மட்டும் இல்ல கல்யாணத்துக்கும் தேவைப்படுது பாத்தியா? ஏய் இந்த காரியத்தை கெடுக்காம அரங்க என்ன அப்படியே, பட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முன் அனுபவம் வேலைக்கு மட்டும் இல்ல கல்யாணத்துக்கும் தேவைப்படுது பாத்தியா? இப்படித்தானா தங்கச்சி இல்லாம நான் அப்படி நலமகாராஜா வேஷம் எல்லாம் போட வேண்டியது இருக்கு. நலபாகத்துல கெட்டிக்காரர் இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா தமயந்திய தூங்க வச்சுட்டு ஓடி போன நலனா மட்டும் இருந்துடாதீங்க. அதை விடுங்க, நீங்களே கஷ்டப்பட்டு சமைச்சு நீங்களே கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்களா? இப்ப தெரியுதா மேரியோட அருமை? ஆமா, ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? சமைச்சு போடுறதுக்கும் பெத்து போடுறதுக்கும். மேரிக்கு புள்ள பிறந்தா ஒரு பொண்ணு பெத்து கொடுக்க வேண்டாமா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க வேண்டாமா? சரி சொல்லுங்க, பொண்ணு எப்படி இருக்கணும்? நானே பார்த்து கட்டி வைக்கிறேன். மாமா, நீங்களும் ராஜாவும் தனியா எப்படி இருக்க போறீங்க? பேசாம எங்களோட வந்துறீங்களே. இல்ல மாப்பிள்ள, அது கௌரவமா இருக்காது. ஏண்டா ராஜா, நீ எங்களோட வரியா? வேணாக்கா, சம்பாதிக்கிற உனக்கு சோறு போறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டாங்க. நாங்க தெண்ட சோறு தானே. இந்த வேணா சார். அத்தான் தானே, ஆசைப்பட்டு தரேன், வாங்கிடா. நான் யாருக்கிட்ட இனா வாங்க மாட்டேன். ஓ, உன் தம்பி ரொம்ப ரோஷக்காரன் போல இருக்கே. மாமா, நாங்க புறப்படுறோம். ராவு காலத்துக்குள்ள மறுபடியும் போறேன்னா அப்பா கோவிச்சுக்குவாரு. நாங்க போயிட்டு வரோம். வா. வரேன்ப்பா. எப்பா, இருந்த ஒரே வருமானமும் வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு தானே வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாதீங்கப்பா. அக்கா இருக்கும் போது உன் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவியே, இனிமே நாம 2 பேரும் வயிற்றுல துணியை நினைச்சு போட்டுக்கோப்பா. அன்புள்ள செல்விக்கு அநேக நமஸ்காரம். சூசையனா எல்லாத்தையும் எழுதிருந்தாரு, சொர்ணா கல்யாணத்தை கூட. சூசையனா உண்மையில உயிரே வச்சிருக்காரு, ஆனா அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்காரு. வீடு கடை எல்லாத்தையும் விட்டுட்டு டவுனுக்கு போறாராம். உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தருமே இல்லாத இந்த ஊர்ல இருந்து என்ன செய்ய போறேன்னு எழுதியிருக்காரு. செல்வி, நீ அண்ணாவை கட்டிக்கோன்னு சொல்றது அதிக பிரசங்கித்தனமா இருக்கும், ஆனா அண்ணா உன்னை கட்டிக்க விரும்புறாருன்னு நான் சொல்லலைன்னா, அதுவும் இப்ப கூட சொல்லலைன்னா நல்லா இருக்காது. உன்னை ரொம்ப கேட்டதாக அவர் எழுத சொல்லியிருக்காரு. எப்போ எங்களெல்லாம் பார்க்க வர போற? அம்மாவுக்கு என் நமஸ்காரங்களை சொல்லுவியா? எப்பவும் அன்பு நினைவாவே இருக்கும். மேரி ஆசீர்வாதம். பின் குறிப்பு, நீ ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் பாஸ் பண்ணிட்டியா? நான் டைப்ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். இந்தாங்க கேசரி எடுத்துங்க. என்ன
கடையில சாமான்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கடையில வியாபாரம் கம்மியாகிட்டே வருது. இந்த கடை வீடு எல்லாத்தையும் வித்து டவுன்ல சின்னதா ஒரு ஷாப்பு கடை போடலாம்னு இருக்கேன். இங்க எனக்குன்னு யார் இருக்கா? டவுன்ல மட்டும் யார் இருக்காங்க? அப்பாவுக்கு ஒண்ணு விட்ட தம்பி இருக்காரு. அவர் வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். பக்கத்திலே கடையை போட்டுக்கிட்டா பாத்துக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். அப்படியே டவுன்ல எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுத்துருங்க. இந்த ஊரை விட்டு போன மாதிரி இருக்கும், உங்களையும் எப்பாவது பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம அர்ச்சனா சிட் பண்ஸ்ல சொர்ண இடத்துக்கு நாளே வைக்கலையா? நீ போய் பாக்குறதானே? பார்த்து பிரயோஜனம் இல்ல, யாராவது சிபாரிசு பண்ணினா தான் உண்டு. நம்ம எம்எல்ஏ கூட ஊர்ல இல்ல, மெட்ராஸ் போயிருக்காரு. ரமேஷா மனசு வச்சா நடக்கும். அவருக்கு அந்த மேனேஜர் ரொம்ப வேண்டியவரு. ரமேஷா? அந்த ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருப்பானே அவனா? அவன் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வேலை கிடைக்க வேணாம். ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ரமேஷ் நான் கூப்பிட்டு கேக்குறேன். அவனை எல்லாம் போய் கூப்பிட்டு வச்சு கெஞ்சி வேண்டாமா. இதுல என்னமா தப்பு? காசா பணமா? ராஜா விட்டு அந்த பிள்ளையாண்டனை நான் கூப்பிட்டு வர சொல்றேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஜஸ்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண மாட்டீங்களான்னு. உங்களுக்கு என்ன தம்பி உதவ முடியும்? நீங்க இந்த உதவி செஞ்சா வேலை செஞ்சுதான் செல்வி குடும்பத்தை காப்பாத்தணும்னு இல்ல, படிச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாமேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் கரெக்ட். படிச்ச பொண்ணு வீட்லயே இருக்கிறத விட வெளியே போய் வர்றது நல்லதுதான். அதுவும் செல்வி மாதிரி ஒரு அழகான புத்திசாலித்தனமான பொண்ணுக்கு வேலை தேடுறது ரொம்ப பெரிய காரியம் இல்ல. நீங்க நினைச்சா நான் எப்பவுமே கொஞ்சம் ஓப்பனா பேசுறவன். பெருசா ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க தம்பி. ஒரு வயசு பொண்ணை விட வசீகரமா இருக்கிற உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டு போறேன்? ரமேஷ், எனக்கு மகனாக வேண்டிய வயசு இல்லை. ஒரு சின்ன கரெக்ஷன், மருமகனாக வேண்டிய வயசு. அதுக்கு உங்க மகன் சரிப்பட்டு வரலையே. அவளுக்கு கொடுப்பன இல்ல, அட்லீஸ்ட் உங்களுக்காவது அந்த அதிர்ஷ்டம் இருக்குமான்னு. ரமேஷ், கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. நான் ஒருத்தருடைய மனைவி. அப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன். ஒருத்தருடைய தாலி கட்டிய மனைவி அப்போ, இப்போ இன்னொருத்தருடைய தாலி கட்டாத மனைவி. மூணாவதா ஒருத்தருடைய ஐ மீன் மீ. பர்மனண்டா கூட வேணாம், ஜஸ்ட் ஃபார் அ டே, ஒரே ஒரு நாள் மட்டும், அட் யுவர் earliest convenience. ரமேஷ், வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்களா? உங்க பொண்ணு கூட தெரியாம நான் பாத்துக்கிறேன். சீ நாயே, போ வெளியில. நாயை கூப்பிட்டு நடு வீட்டுல உட்காந்து வச்சு பேசின பாரு, அது என் தப்பு. பொம்பளை பொறுக்கி. அவன் கேட்டதுல என்னமா தப்பு? உன் நிலைமையும் அதானே. தாலின கழுத்துல இருந்தா நீ மனைவின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. அது இல்லாத வரைக்கும் நீ வெறும் வைப்பாட்டி தாமா. ராஜா, ராஜா, என்னடா ஆச்சு? அடப்பாவி.
எந்த உரிமையில இந்த பூவை கொடுக்குறீங்க? எந்த உரிமையில இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? எந்த உரிமையில என் மேல கைய வைக்கிறீங்க? பொண்ணு பேசுற பேச்செல்லாம் அம்மா பேசி பாக்குறாப்புல இருக்கு. ஆனாலும் நல்லா தான் இருக்கு உன் நடிப்பு. நான் பேசுறீங்க, இந்த ஊர் பேசுது. இன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்கே வந்து பேசிட்டான். யாரா உடல ஒரு கழுத்தல மாட்டேன். இப்படி ஆத்திரப்பட்டுடுவீங்களோன்னுதான் கை குட்டி சிரிச்சதெல்லாம் உங்க காது கெட்டாம பாத்துக்கிட்டேன். குடலை உருவி கழுத்துல மாட்டுறேனீங்களே, ஒரு தாலியை என் கழுத்துல மாட்டிடுங்க, அது போதும். 16 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் பல தடவை சொல்லிட்டேன். தாலி கட்டினா தான் தாரமா? தர்க்கவாதம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு இப்ப நேரமும் இல்லை. நாளை கழிச்சு வர தைப்பொங்கல் திருவிழாவுக்கு நான் உங்க மனைவிங்கிற உரிமையில கழுத்துல உங்க தாலியோட தலை நிமிர்ந்து போகணும். இந்த ஊரால் கண்பட்டாலும் பரவாயில்லை, என் பெண்பட்ட வேதனை எல்லாம் தீரணும். இந்த வயசுல நமக்கு ஒரு கல்யாணமா? வேடிக்கையெல்லாம் இருக்கும். அழைப்பு வச்சு அத்தனை பேரையும் கூப்பிட்டு அமக்களமா நடத்த வேண்டாங்க. இதோ இந்த தெய்வத்து முன்னால ஒரு விளக்க வச்சு ஒரு மஞ்சக்கயித்தை என் கழுத்துல கட்டிடுங்க. இல்லைன்னா இந்த கையால என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. பிடிவாதம் உன் பொண்ணுக்கு தான் இருக்கும்னு நினைக்காது. நீ ஆசைப்படுறியன்னு எப்பவும் உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். ஆனா அப்பான்னு ஒரு தடவை கூட கூப்பிட அருகதை இல்லாத ஆயிட்டம் பார். அதை நினைக்கும் போதுதான் ஆத்திரமா வருது. என்ன சமாதானம் செய்யறே தவிர அவளை சம்மதிக்க வைக்கிறதுல நீ தோத்துட்டிய. கூப்பிட்டுட்டாங்க, அவ கூப்பிட்டுட்டாங்க. உன் கழுத்துல அந்த கைத்தை தானே கட்டணும். ஆல் ரைட், கட்டுறேன். நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, நீ போய் அந்த கிளாஸ் எடுத்துட்டு வா. பேசி பேசித்தான் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன். நான் பேசாம இருக்கிறதுனால உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா வாழ்நாள் பூரா நான் உண்மையா இருந்துட்டேமா. விடுங்க, விடுங்க. வேண்டாம், விளையாடாதீங்க. நீங்க எனக்கு அப்பா முறை வேணும், தெரிஞ்சுக்கீங்க. முறையா? முறையா நான் நடந்துக்கிறேன். அங்கிள் ஆமல அங்கிள், மாமனுக்கு என்னடி குறைச்சல்? எப்ப என் அம்மாவுக்கு தாலி கட்டலன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அப்பவே உங்களை நான் அப்பானை ஏத்துக்கிட்டேன்னு தான் அர்த்தம். அப்போ நான் உனக்கு தாலி கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டா தான் புருஷனா ஏத்துக்குவியா? நான் உன்னை பொண்டாட்டி ஆக்கிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆரம்பத்தில இருந்தே அப்பான்னு கூப்பிட்டு அந்த ஒரே வார்த்தை உறவு உன் மேல எனக்கு இப்படி ஒரு ஆசை ஏற்படுத்திருக்காது. மாமா மாமான்னு கூப்பிட்டு என் மனசுல ஒரு பெரிய உணர்ச்சி ஏற்படும். என்ன அடைஞ்சிடலான்னு நீ எடுத்த முடிவு உனக்கே முடிவா மாறிடும், ஜாக்கிரதை. என்னடி பசப்பற, ஓடி போய் சோரம் போன கழுதைக்கு ரோஷம் வேறையா? விடுங்க அவளா. ஐயோ, விட்டுருங்க.
காப்பாத்துற வேகத்துல உன் பொட்டை அழிச்சிட்டியான்னு பாருமா. அம்மா, உனக்கு தாலி பாக்கியமே கிடையாதுமா. 2வது முறையா நீ விதவை ஆயிட்டிய தாயே. செல்வி, வீட்டுக்கு போனேன். பூட்டி இருந்துச்சு. அம்மா ஜெயில இருந்து வர 5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீ தனியா? உனக்கு கணவனா இருக்கிற தகுதி இந்த சூசைக்கு இல்லைன்னு எனக்கே தெரியும். ஆனா உன்னை ஒரு துணையே இல்லாம விட்டுட்டு போறதுன்னா எனக்கு இந்த ஊர்ல உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யார் இருக்கா? போயிட்டு வரேன்னு சொல்லிக்கவாது நீ இருக்கேன்னு தான் வந்தேன். வர்றேம்மா. நீ நல்லா இருக்கணும்.